தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ், மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஐபிஎஸ் வர்சஸ் சீமான் எப்படி பாக்குறீங்க? அருணுக்கும் சீமானுக்கும் இருக்கிற சண்டை ஒரு லெவலை தாண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து சொல்ல போனா நம்ம அந்த ஐபிஎஸ்க்கு நன்றி தான் சொல்லணும். வருண்குமார் அவர்களுக்கு உண்மையிலே நன்றி தான் சொல்லணும். ஏன்னா சீமான் அவர்களை வந்து அவருக்கு ஒரு பிஆர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு வருண்குமார் அவர்கள். நீங்க சொல்ல போனா இன்னைக்கு ஒரு அரசியல் களத்துல சுதந்திரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சில விஷயங்களை பேசணும், சில விஷயங்களை பேச முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கு. ஆனா அரசியல் களத்துல இருக்கிறதுல 360 டிகிரி சுத்தி எல்லா மக்கள் பிரச்சனையும் எடுத்து பேசி அதுக்கு வந்து போராட்ட களத்துல எல்லாம் நிக்க முடியும். அதாவது மக்களுக்கு இந்த நடக்கக்கூடிய சில அநியாயங்களை தட்டி கேட்க முடியும், ஆளும் அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியும், எதிர்கட்சியும் தட்டி கேட்க முடியும். அப்படி மத்திய அரசாங்கத்தோட சேர்த்து அப்படின்னா இன்றைய தேதி களத்துல வந்து சீமான் அவர்கள் தான். அந்த மாதிரி இருக்கிற சீமான் அவர்களுக்கே மக்கள் கிட்ட வந்து ஈஸியா போய் ரீச் ஆக முடியல. அப்ப அவருக்கு வந்து இது வரைக்கும் அவர் எப்படி ரீச் ஆயிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா அவர் பேசுற ஒரு காணொலியில ஒரு துண்டை வெட்டி அப்படியே வந்து நெகட்டிவா பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது என்னடா பேசியிருக்காரு இவன் போய் பாப்பான் பாத்தீங்களா? பார்க்கும்போது அந்த காணொலியோட சேர்ந்து அவர் சில விஷயங்களை பேசியிருப்பாரு. அது வந்து மக்களுக்கு ஏற்புடைய கருத்தா இருக்கும். சோ இந்த மாதிரிதான் அவர் வளர்ந்து ஒரு 8.2 விழுக்காடு வாக்குக்கு வந்திருக்காரு. சோ அவருக்கு இன்னுமே நிறைய பிஆர்ஓ தேவை. அதாவது இந்த மாதிரி நிறைய அவரை பத்தி பேசதான் அவர் வந்து இன்னொரு கட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரியும். அப்ப அருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு பிஆர்ஓவா செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமா. ஆனா வந்து அவருக்கு வந்து கிரிமினல் கேஸ் கொடுக்க போறேன், இப்ப சிவில் கேஸ் வேற நான் போட போறேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. ஆனா மன்னிப்பு கேட்டா விட்டுறேன்ற மாதிரியும் சொல்றாரு. மன்னிப்பு கேட்பாரா சீமான் முடியவே முடியாது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எகிர்றாரு அவரும். ரெண்டு பேரும் அப்படியே எகிரிட்டே இருக்கிறாங்களே அப்படின்றதுதான். சொல்லுங்க. சீமான் வந்து அண்மையில இருக்க அந்த கோர்ட் வாசல்ல அவரு போய் அவர் அவருக்குன்னா அந்த அவர் கொடுத்தாருல பேட்டி, அந்த ஐபிஎஸ் கொடுத்தாருல பேட்டி, அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பரிதாபப்பட்டேன் நானு. இப்படிதான் இருக்கா போலீஸோட நிலை? ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க ஒரு போலீஸ்க்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால போய் ஒரு நடவடிக்கை எடுக்க கூட ஒரு அரசியல், நீங்க ஒரு டிஐஜியா இருக்கிறவங்களால முடியல. ஆனா நீங்க வந்து அரசியல்வாதி மாதிரி பத்திரிகையாளர்களை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ்காரங்க நீங்க சார் கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே எவிடன்ஸ் இருக்கு, உண்மையிலே வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காருன்னா அவர் தண்டிக்கிறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அப்ப அதான் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அருண்குமார் வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலைமையில இருக்கிறாருன்றது நம்ம பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன பண்றது, என்னடா இது என்ன பண்றதுன்னு தெரியலையே. கோர்ட்ல போனாலும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் போலீஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க நிச்சயமா அதுக்குள்ளேயே சால்வ் பண்ணிடுவாங்க. இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் and they will solve it for themselves. இல்லையா? இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் இருக்கு, ஆனா வந்து இவர் வந்து எதிர்கட்சி கூட கிடையாது. தேர்ட் பொசிஷன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதாவது வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல தான் இருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு கோபம் வந்து தென்படுது நிச்சயமா. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல எனக்கு சீமானுக்கு மேலேயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன் தெரிகிற மாதிரி தான் நானும் பாக்குறேன். ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன் இருக்கு. ஒருவேளை ஒரே சமயத்துல ஒரு ரூம்ல உட்காந்து பேசினா அது வந்து சால்வ் ஆயிடுமோ? கருத்துக்கள் இல்ல. இதை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனை லைவா வச்சுக்கிறது வந்து அவருக்கு அரசியல் ரீதியா ரொம்ப நல்லது. உங்களுக்கு நான் இதை வந்து நீங்க பேசி சால்வ் பண்ணதுனால அவருக்கு வந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுற போறாங்கலாம் கிடையாது. இவருக்கு எதுக்கு ஓட்டு சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா வெளியே வரக்கூடிய விஷயங்கள்னாலதான் இவர் வந்து யாரு என்னன்னு வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கு. சோ இவரை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க வெளியே இருக்கிறது வரைக்கும் இவருக்கு ரொம்ப நல்லதுதான். இவருக்கு என்ன 133ஓட 134வது ஒரு கேஸ் தான் அந்த கேஸ், அவ்வளவுதான். அதுல வந்து அவருக்கு எதுவும் நீங்க ஒரு கேஸ் வாங்கும்போது நமக்கு பயமா இருக்கும். அவருக்கு தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கேஸ் இருக்கு, நடந்துட்டு தானே இருக்கு. சோ அதனால இன்னொரு கேஸ் ஆட் பண்றதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பியூரோக்ராட் நிறைய பேரு கீழே வச்சு வேலை வாங்குறவர். அப்ப அவரோட ஈகோ வந்து அவரு போய் இந்த மாதிரி ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணும்போது சபார்டினேட்ஸ் எல்லாம் அவரை அது வந்து ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும்ல. அதுவும் அவர் மட்டும் இல்லாம அவரோட மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்க இந்த போலீஸ் சர்க்கிள்குள்ள எப்படி ஒரு டாக் இருக்கும், அவரை வந்து ஜூனியர்ஸ் மதிப்பாங்களா,
அவர் பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் நம்மளை பத்தி பேசி சிரிக்கிறாங்களோங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆமா நிச்சயமா அதுதானே சொல்றாரு அவர் இன்டர்வியூல. நீங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாத்தீங்களா? எனக்கே நான் வந்து போலீஸ் அதிகாரியா இருக்கேன், என்னோட மனைவியும் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காங்க. இப்ப நமக்கே அந்த நிலைமைன்னா நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னுக்கா. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இவர் வருத்தப்படுவாரான்றது எனக்கு தட் இஸ் குவெஸ்டனபிள் இதுதான். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஒரு கோபம் வருது, என்னடா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு கோபம், அந்த ஒரு எரிச்சல், அதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு மேல ஒரு கம்மா போடுற அளவுக்கு வந்து இதா இருக்கு இல்லையா? ஆமா, இன்னைக்கு கடைசியா சீமான் கொடுத்திருக்க அவர்கள் பத்திரிகை சந்திப்புல பேசியிருக்கிற விஷயத்துல இன்னும் கடுமையா சாடி இருக்காரு. அவர் கோபம் இன்னும் அடங்கல. அவர் என்ன, நீங்க வந்து ஐபிஎஸ்க்கு உண்டான எந்த ஒரு மாரல் கோட் ஆஃப் கண்டக்டையும் ஒரு சட்ட ரீதியாவே நீங்க எதுவும் பண்ணல. ஒரு அரஸ்ட்ல யாரையெல்லாமோ அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து உங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்க இடத்துல கொண்டு போய் பொய் கேஸ் போட்டு அடிச்சிருக்கீங்க. அதுவும் அடிச்சவங்கள்ட்ட வந்து சீமான் அவர்கள் குடும்பத்தைய பத்தியே பர்சனலா வந்து தொடர்பு படுத்தி நீங்க அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி கண்டபடி நீங்க பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்கு. ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு ஒரு 36-35 லட்சம் மக்கள் பலத்தோட நின்னு களத்துல வந்து ஒரு அரசியல் செய்யறவர் இதுக்கு எப்படி பயப்படுவாரு? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு 4.3 விழுக்காடு வச்சுக்க ராமதாஸ் அவர்களே நீங்க கை வைக்க முடியாது. ஆமா, நீங்க தேமுதிக நீங்க ஈஸியா வந்து அந்த டாப் லெவல்ல இருக்கிற யாரையா நீங்க கை வச்சிட முடியுமா? கொண்டு கூடிடுவாங்கல்ல. அப்ப இன்னைக்கு அவங்கள சீமான் அவர்கள் மேல கை வைக்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவர் சொல்றாருல ஒவ்வொரு இடத்துலயும், இன்னைக்கு இவ்வளவுதான் கூட்டம் நீ நினைக்காத, நினைச்சு கூட்டினா இன்னைக்கு அவரு ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டணும்னு நினைச்சுன்னா 50,000க்கு மேல கூட்ட முடியும்ல அட்லீஸ்ட் ஒரு நிச்சயமா கூட்ட முடியும். ஆமா, ஒரு போராட்டத்துக்கு அவரால் நினைச்சா நிச்சயமா பண்ண முடியும். ஆமா, அதுல மாற்று கருத்து கிடையாது. தொட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறதுக்கு வந்து கிரவுண்ட்ல அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவரோட தம்பிங்க உருவாயிட்டாங்க. அந்த லெவலுக்கு உருவாயிட்டாங்க. உடனே வந்து தானா கூட்டம் சேர்றதுக்கும் அந்த அளவுக்கு உருவாயிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு வளர்ந்துருச்சு மக்கள் மத்தியில. நீங்க அதனாலயே நீங்க வந்து அவர் மேல கை வைக்கிறதுக்கு திமுக அரசு பயப்படும். அதனாலதான் ஸ்டாலின் இவரு நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, ஸ்டாலின் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி சீமானுக்கு எதிராக பண்றாரு. கில்லிங் இன் சைலன்ஸ் தான். நீங்க வந்து இங்க வந்து ஒரு ஃபுட் ஹோல்டும் இல்லாத ஒரு பிஜேபி இப்பதான் வளர்ந்துட்டு வர்றாங்க. சோ அவங்கள பத்தி எப்போ பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களால அவருக்கு த்ரெட் கிடையாது. சீமானை பத்தி பேசினா சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்றாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். அது ஸ்பேஸ வந்து அவர் கொடுக்கல. நீங்க அவரை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவரும் என்னோட எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதை கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் விரும்பல. நான் என்னையே சில நேரம் நம்மளோட பார்வையே என்னோட ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பண்ற அரசியலை பத்தி நான் வரும்போதே நீங்களே உங்களை வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம்ல. நம்ம சொல்றது சரியாதான் போறோமா, களத்துல சரியாதான் நடக்குதான்னு நானே என்னைய சில நேரங்களில் கிராஸ் செக் பண்ணி பாத்துப்பேன். எனக்கு அப்படிதான் ஒரு தடவை சீமான் அவர்களை பத்தி சீமான் அவர்கள் மன ஓட்டத்தை நம்ம பிடிச்சிட்டோம், இப்படிதான் அவர் போறாரு அப்படிங்கிற மன ஓட்டத்தை பிடிச்சிட்டோம்னு எனக்கே எப்ப நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கால் வந்தது தமிழ்நாட்டுல இருந்து. ஒரு முன்னணி பத்திரிகை நிறுவனத்துல இருந்து ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சொன்ன, நீங்க எப்படி வந்து சீமான் அவர்களை இவ்வளவு கரெக்டா கணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஓ ஓகே, வெரி குட். நம்ம வீடியோ உங்களுக்கு இத பார்த்து தான் கேட்டிருந்தாரு. நீங்க எப்படி அவரோட தொடர்பு இருக்கா, நீங்க அவர்கிட்ட பேசக்கூடிய ஆளா, இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சாரு. அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீங்க அவரை தொடர்ந்து நான் உங்கள்ட்ட எப்பல இருந்து பேசிட்டு வரேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நம்ம அரசியல் பேசுறோம். அவரு சீமான் அவர்கள் தீவிரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்ச அவர் என்ன பண்றாருங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி தொடர்ச்சி நம்ம பேசிட்டு வரேன். அவரை கவனிச்சு வரேன். அதாவது புதுசா ஒரு அரசியல்வாதி வராரு, அவர் என்ன பாதையில போக போறாரு, பெருசா வருவாரா இல்ல இவங்கள மாதிரி கூட்டணி வச்சிருவாராங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க பாருங்க, திமுக அதிமுக எதிராக வந்த ஒரு ராமதாஸ் அவர்கள் மற்றும் விசிகாக்கு பின்னாடி பெரிய ஒரு கியூரியாசிட்டியான ஒரு இளைஞர் கூட்டம் போயிருக்கும். அதே மாதிரி சீமான் அவர்களே ஒரு இளைஞர் கூட்டம் ஒத்து பார்த்துச்சு. அதுல நானும் ஒருத்தன். அப்போ அதை பார்த்து வரும்போது அவரோட கிராஃப் நம்ம கரெக்டா கணிச்சிட்டு வந்திருக்கோன்ற அண்மையிலதான் எனக்கு வந்து, ஏன்னா அவர் அந்த பத்திரிகையாளர் என்கிட்ட பேசினவர் வந்து சீமான் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர். சரி, ஓகே. அவர் அன்றாடமா களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சீமானுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு மனசாட்சி மாதிரி இருக்கிறவர். அவர் நிறைய விஷயங்கள் டைரக்டாவே சீமானவர்கிட்ட தொடர்பு கொள்றவர். அப்ப வந்து அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், நீங்க எப்படி அவரை தனிச்சுதான் போவாருன்னு எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நான் எனக்கு சீமானவர்கள் நான் இது வரைக்கும் அவரோட அலுவலகத்துக்கு போயிருக்கேன். அவரோட அடுத்த லெவல்ல இருக்கிற அந்த வெண்ணிலா தாய்மானவன், அதுக்கப்புறம் ஆல்டென், அவரு நம்ம அன்பு தென்னரசன் அவரெல்லாம் சந்திச்சிருக்கேன். நம்ம அவர் கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கும் போதே அவர் தான் எனக்கு ஒரு பன்னீர் சோடா எல்லாம் கொடுத்தாரு. அதாவது அந்த அவரோட கட்சி அலுவலகம் மத்த கட்சி அலுவலகம் வந்து நான் போனது இல்ல. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்க வந்து ரொம்ப கர்டியஸா பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே. கேட்டுட்டு நான் வந்து வெளியேதான் உட்கார்ந்து இருந்தேன். வெளியேதான் உட்காரும்போது அன்னைக்கு சீமான் அவர்கள் அங்க வரதா இருந்துச்சு எதிர்ச்சி. அவர் வருவார்னு நினைச்சு நான் போல. நான் இன்னொருத்தரை சந்திக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன்.
பட் அவரு அன்னைக்கு வேற ஏதோ ஒரு இது இருந்ததுனால ஒரு உடனே வேற இடத்துல போக வேண்டியதுனால ஏதோ ஒரு போராட்டத்துக்கு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அந்த அவரோட ஒரு எல்லாருமே ரொம்ப கர்டியஸா இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் வரும்போது நான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவர் கரெக்டா கணிக்கிறோங்கிற ஒரு கிராஸ் செக் நான் பண்ணிட்டேன். பண்ணி வந்து கரெக்டா தான் இப்படிதான் போவாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரை பத்தி அவருக்கு உண்டான ஸ்பேஸ வந்து ஊடகங்கள் கொடுக்கலங்கிற ஒரு குறைபாடும் எனக்கு வந்து கிளியரா தெரியுது. அதை ஏன் பண்றாங்க, அது வந்து அப்ப அவருக்கு எந்தெந்த விதத்துல ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன். பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி மெயின் திங்ஸ், அதாவது ஒரு ரொம்ப பிரைமரி விஷயமே அவர் தனியா நிக்கிறது தான். ஏன்னா நீங்க இந்த எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் வருது. இவர் தனியா நிக்கிறாரு, தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இதே சமயத்துல விஜய் வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவரு வந்து இல்ல, நம்ம வந்து சீமான் பண்ற மிஸ்டேக்கையோ விஜயகாந்த் பண்ற மிஸ்டேக்கையோ நம்ம பண்ணக்கூடாது, கூட்டணி தான் நமக்கு சிறந்தது, ஒரு ஆளுங்கட்சியை நம்ம டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூட்டணி தான் சிறந்ததுன்ற ஒரு ஒரு போக்கோட, ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே அவர் சொல்லிட்டாரு இல்லையா, யாரெல்லாம் வந்து சேரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு திடீர்னு ஒரு கியூரியஸா இந்த கொஸ்டின். வருண்குமாரோட அந்த அந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் தவிர இந்த முரண்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் வர்சஸ் விஜய் முரண்பாடு. விஜய் அவர்களோட பொலிட்டிக்ஸே வந்து இன்னும் எனக்கு அவரு 100% மக்களுக்காக தான் வந்திருக்காருன்றதை என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. அவரு வந்து ஒரு அரசியல் கணக்குல தான் வந்திருக்காரு தவிர மக்களுக்காக உழைக்கிறது உண்மையிலேயே அவரு வந்து அவரோட இந்த காலிங்ஸ் ஃப்ரம் சம்திங் சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க பாலிடிக்ஸ் வரீங்கன்னா, நீங்க இவ்வளவு ஒரு உச்சத்தை தொட்டுட்டு பாலிடிக்ஸ் வரீங்கன்னா, அதுதான் பாலிடிக்ஸ் தான் உங்களோட ஆம்பிஷனா இருந்திருக்கணும். அது உங்க லைஃப்ல ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். நீங்க அதுதான் ஆம்பிஷனா இருந்திருக்கணும். அத நீங்க ஒரு பேஷன் மாதிரி பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கறத என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவோட வந்திருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் ஒரு பேஷனா வரல, பட் ஒரு ஐடியாவோட வந்திருக்கீங்க அப்படின்றது டிஃபரன்ஸ். நிச்சயமா பேஷன்ன்றது வந்து எல்லாத்தையுமே கொடுத்து வருது. இதுன்னா இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலன்னா சரி திருப்பி நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கே திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. கரெக்டா டிஃபரன்ஸ்? நீங்க ஒரு சேஃபா ப்ளே பண்ற இடத்துல இருந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த அரசியலுக்குள்ள வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுல இருக்கிற ஆதாயத்தை சம்பாதிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட உள்ள வர மாதிரி தான் வந்து எனக்கு இது வரைக்கும் படுது. ஏன்னா நீங்க விஜய் அவர்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து யாருக்குமே இல்ல. அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவரு, நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் வந்து அந்த பொண்ணு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு நான் கவனிக்கல. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட அதுக்கு எதிராக வந்து ஒரு கொந்தளிப்பு இல்ல, ஒரு எழுச்சி இல்ல, ஒரு போராட்டம் இல்ல. அப்படிங்கும்போது நீங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் மக்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. அப்போ இதை நீங்க மக்களை போய் சேர்ந்து இப்ப அடுத்து ஒரு ஈரோடு கிழக்குல திருப்பி தேர்தல் வருதுல்ல, இதுலயும் கூட ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறதான் என்னோட பார்வை. பட் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு மூவ்மெண்டா மாத்துறதுக்கு விஜய் மாதிரி ஒருத்தரால முடியல அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு கோவம். நீங்க உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கதான் நீங்க வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பாலிடிக்ஸ் நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க? நீங்க பிஜேபி, நீங்க எதிர்த்த ஒரு கட்சி பிஜேபி, அதோட பிரதிநிதி வந்து கவர்னர், அவர்கிட்ட போய் நீங்க கொடுக்குறீங்க, அதை நான் பாராட்டுறேன். ஆனா அடிஷனலா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இது தமிழ்நாடு முழுக்க ஒரு மூவ்மெண்டா நீங்க மாத்தி இருக்கணுமா இல்லையா? அவரால் அவர் நினைச்சுதான் முடியும். நான் வந்து அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு. ஆமா, நீ இப்ப சீமான் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, நீங்க 2 கட்சிகளுமே இந்த இடத்துல நீங்க தவறு செய்யறீங்க. அதிமுக, திமுக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நீங்க 2 பேருமே வந்து நடக்க விடுறீங்க. அதுக்கு காரணமா இருக்கிறது இது வந்து இண்டிவிஜுவல் கேஸ் இல்ல. இதுக்கு வந்து ஒரு அடிப்படையில ஒரு ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம் இருக்கு. போதை, மது போதை, வந்து அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு பல கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறம் போதைங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி கிரைம்ஸுக்கு தூண்டுகோல். உங்களுக்கு புரியுதா? சோ அப்ப நீங்க வந்து இந்த ரூட் காஸ்ல இருக்க ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணாம அதை எப்படி நீங்க வந்து சூப்பர்ஃபிஷியலா மட்டும் நீங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேஸ் போட. இப்ப நீங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல எனக்கு நேரடியா ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு யாராவது ஒரு ரெஃபரன்ஸா ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா ஒரு போலீஸ்ல ஹை லெவல்ல? ஏன்னா என்ன ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் இருக்கு, லேண்ட் டிஸ்பியூட் என்ன வந்தாலும் போலீஸ் அதை வந்து கேஸே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, நீங்க போவே கூடாது அப்படின்னு. ஏன் போக கூடாதாமா? எனக்கு தெரியாது. எனக்கு இது
ஆமா, இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து நீங்க ரிட்டர்ன் ஆர்டர் கிடையாது. இது டைரக்ட்டா ஒரு வெர்பல் ஆர்டர் வந்து தலைமையில இருந்து இருக்கு. லேண்ட் டிஸ்பியூட் எங்க நடந்தாலும் அங்க போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அது வந்து ஃபைல்ல போகக்கூடாது. ஆன் ரிட்டர்ன் போகக்கூடாது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஸ்பாட்டுக்கும் போகக்கூடாது. ஓ! ஓகே. ஆமா. ஏன்னா அத வந்து நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணுமா. அப்படி ஒரு ப்ராசஸ மாத்திருக்காங்க. ஸோ டைரக்ட்டா நீங்க போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். முதல்ல கோர்ட்டுக்கு போய் அதுக்குண்டான நம்பர்ஸ வாங்கி, அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணா தான் போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போணுமா. ஸோ அந்த மாரி ஒரு ரூல் மாறி இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது வந்து வெர்பல் ஆர்டர். அப்ப யார் இந்த இந்த ரியல் எஸ்டேட்ல யாரு பிரச்சனை பண்றா என்ன ஏது அப்டின்னா, அந்த இடத்துல லோக்கல் கவுன்சிலர் இன்வால்வ்ட். சென்னையில நடந்த ஒரு விஷயம். சோ அவங்க வந்து அந்த அந்த கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணி குடுக்குறாங்க பாருங்க, பிரச்சனை இல்லாம நடக்கிறதுக்கு. நீங்க அடிஷனல் ரெகுலேஷன்ஸ் நீங்க மக்கள் மேல போட இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இவங்க யாரும் சரிப்பா என்ன கேக்குறானோ குடுத்துட்டு போவோம் பாத்தீங்க, இதுவா நீங்க பாதைக்கு பிரச்சனையா இல்ல இந்த இடத்துல மாமூல் கேக்குறாங்களா குடுத்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு கட்ட பஞ்சாயத்தை வந்து எப்படி ஃபெசிலிட்டேட் பண்றாங்க பாருங்க. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு. நீங்க அந்த அதிகார பதவியில போய் நீங்க உட்கார்ந்து இந்த கட்டமைப்பு உருவாக்குறதுல வந்து திமுக, அதிமுக ரெண்டுக்குமே பங்கு இருக்கு. சரி, ஓகே. நீங்க இந்த அதிகாரமிக்க கவுன்சிலர் பதவி, அதிகாரமிக்க வந்து மாவட்ட செயலாளர் பதவி, அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். ஓகே. அதுதான் இங்க இருக்கிற கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை நீங்க வந்து நீங்க அதை உடைக்காம, இந்த சிஸ்டத்தை நீங்க மாத்தாம, நீங்க வந்து இந்த அரசியல்ல இருந்து நீங்க ஒரு புது அரசியலை நீங்க கட்டமைக்க முடியாது. இது எப்படின்னா இதுல அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன போட்டி அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி இருக்கிற ஒரு கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போய் உட்கார்ந்து கறக்கிறது யாரு? அதாவது அதோட பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறது யாருங்கிறதுக்குள்ளதான் இவங்க 2 பேருக்கும் போட்டி. ஒரு வந்து நீங்க ஒரு 30% எதிர்க்கட்சி, 70% ஆளுங்கட்சி. இவங்க அப்படியே திருப்பி வந்து அதேதான் நடக்கும். இங்க இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களோட பிசினஸும் அப்படியே இயங்கிட்டு இருக்கும். ஆனா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும் அந்த ஒரு 5 மாசத்துல 5 வருஷம் டேர்ம்ல. சோ இது வந்து நீங்க ஸ்டேட்ல நடக்கக்கூடிய 2 கட்சிகளோட இது விஷயம். இதே சென்டர்ல வந்து பிஜேபி இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அதிமுகவோ திமுகவோ யார் எனக்கு வேலை செய்யறீங்க? எங்களோட இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே பரந்தூர் திட்டத்தை ஆதரிச்சாங்க. 2 பேருமே 8 வழிச்சாலை திட்டத்தை ஆதரிச்சாங்க. 2 பேருமே டங்ஸ்டன் திட்டத்தை ஆதரிப்பாங்க. அவங்க அப்போ இருக்கும்போது வரல. அதனால வந்து அவங்க அந்த இந்த டெண்டர்ல அவங்க நேரத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் எஸ் தான் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து நீங்க மத்திய அரசாங்கத்துல இருந்து எந்தெந்த திட்டம் வருதோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குற இடத்துல இருந்தா 2 கட்சிகளும் இருந்திருக்கீங்க. நீங்க முடியாதுன்னு எந்த கட்சிகளுமே இது வரைக்கும் சொன்னது இல்ல. மக்கள் போராட்டத்தினாலதானே அது நின்றுருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ இதுல வந்து திமுக அதிமுக இடையில எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லையே. பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்கிறதுலயும், இந்த மாதிரி ஜாதிய அடக்குமுறைகள் நடக்கிற இடத்துலயும் இந்த 2 கட்சிகளுமே வந்து பெரிய அளவுல எந்த தீர்வையும் இன்னும் கொடுக்கல. ஓகே. இத வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எப்படின்னா நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிற திட்டத்திலயாவது நீங்க முழுக்க கரப்ஷன் இல்லாம உங்களால செயல்படுத்த முடிஞ்சிருக்கா? நீங்க உங்க திட்டத்தை இவங்களை செயல்படுத்தும் போது இவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க டெண்டரை போட்டுதானே இவங்க கொடுக்குறாங்க. சோ அதுலயாவது நீங்க அட்லீஸ்ட் உங்க சென்ட்ரல் ஆடிட் ஏஜென்சி மூலமா இதுல வந்து பிரைபரி கரப்ஷன் இல்லாம நடக்குது நீங்க என்ஷூர் பண்ணிருக்கீங்களா? உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுல பண்றதுல எந்த ஒரு கரப்ஷன் இன்வால்வ் இல்லைன்னு நீங்க முதல்ல பிஜேபி வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சரி, அப்ப நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க தானே இனிஷியேட் பண்றீங்க. ஃபெசிலிட்டேட் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப நீங்க அதையே உங்களால சூப்பர்வைஸ் பண்ணி உங்களை கிளீன் அப் பண்ண முடியல அப்படின்னா நாம பாஜகவை எப்படி நம்புறது இந்த கட்டத்துல? இதுதான் நீங்க அதிமுக திமுகங்கிறது வந்து இவங்க மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து மொபிலைஸ் பண்ணி சத்தம் இல்லாம பண்ணி கொடுத்தா நீங்க வெளியே அரசியல் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள நாங்க சொல்றத சத்தம் இல்லாம செஞ்சீங்க அப்படின்னா வந்து அவங்க நினைக்கிற ஆள வந்து இப்ப பழனிசாமி அதிமுக ஏன் இப்படி வீக்கன் பண்றாங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன்னா டிஎம்கே இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் எவ்ரிதிங் தட் பிஜேபி வாண்ட்ஸ் டு டு இன் தி ஸ்டேட். அதனாலதான் நீங்க பாஜக வீக்கன் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து பிஜேபி துடிக்குது. புரியுதா? சோ இதுல இவங்களை எல்லாரையுமே எதிர்த்து போராடுறது களத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஆளு சீமான் அவர்கள் தான் நிக்கிறாரு. இத வந்து விஜய் நினைச்சாலும் கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் அவர் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்கல. சீமான் அவர்கள் எஃபெக்டிவா பண்றாரு. அவருக்கு வந்து போதிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைட் இல்லங்கிறத என்னோட பார்வை. அந்த லைட் தான் இப்ப வருண்குமார் கொடுக்கிறாரு. ஐபிஎஸ் வந்து இப்ப ஓரளவுக்கு கொடுக்கிறாருன்னா சண்டை போட்டு கொடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. அது இப்போதைக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்ற மாதிரி நம்ம வேணா வந்து வச்சுக்கலாம். ஒருத்தங்களை அட்டாக் பண்றோம், பட் அதுவே வந்து சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் போகுது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன சொல்ல வந்திருக்கிறாருனாவது நிறைய பேர் போய் பாக்குறாங்க. அதே மாதிரி வருண்குமார் என்ன சொல்ல வராருன்றத போய் பாக்குறாங்க.
சோ இது வந்து நிச்சயமா சீமானுக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப நன்றி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ் எனிதிங்? நாளைக்கு நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருண். அதே மாதிரி வந்து இந்தியால ஏற்கனவே புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ் எனிதிங்? மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுல வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போன வருஷம் பண்ணாதது புதுசா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறத மனசுல எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போன வருஷம் நம்ம எத நம்ம மாத்தணும்னு நினைச்சோமோ அதையும் வந்து நீங்க மனசுல கேரி பண்ணிட்டே போங்க. இப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் பல நாடுகள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அத மனசுல வச்சுக்கங்க. பல பல இடத்துல வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மியர் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னாலவும், ஒரு ரிலிஜினல் ரீசன்ஸ்னால நெறைய இடத்துல மதம்னாலயும், அதிகாரத்தினாலயும் எவ்வளவு இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து நீங்க அந்த நாட்டுல நடக்குதே, அந்த வந்து நம்ம அத நினைச்சு வருத்தப்படணுமான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து இது ஹியூமனிட்டிக்கு எதிரான ஒரு போராட்டமா நம்ம பார்க்கணும். சோ வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம். சோ இந்த நியூ இயர்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஹியூமனிட்டிய காப்பாத்துறதுக்கு நம்மளால ஒவ்வொரு சிட்டிசனால, ஒவ்வொரு குடிமகனால, இல்ல ஒவ்வொரு மனிதனால என்ன பண்ண முடியுமோ, இந்த விஷயத்த நம்ம பண்ணதான் செய்யணும். அதுதான் வந்து மக்களுக்கு என்னோட கருத்து. இந்த ஒரு 25 அதுக்குள்ள போகும்போது. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி அருண். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.